மானச புத்திரருக்கு எனது வணக்கம். கஷ்யப முனிவருக்கு எனது வணக்கங்கள். தவச்சுடர்களே, வேத வித்தகர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். எங்கே நமது பிருகு மகரிஷிகள்? இங்கேயா? நமோ நமகா. நமோ நமகா. வர வேண்டும். உங்கள் சௌக்கியம் எப்படி முனிவரே? நான் சௌக்கியமாயிருந்தால் மட்டும் போதுமா முனிவரே? உலகத்து மக்களும் சௌக்கியமாயிருக்க வேண்டாமா? நியாயமே, நியாயமே. புனிதமான கருத்து. உங்களைப் போன்ற ஞானிகளும் சபோதனர்களும் ஆரோக்கிய வாழ்வு அனைவருக்கும் வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவன் அப்படியே அருள் புரிவான். அது சரி கஷ்யப முனிவரே, நீங்கள் சொல்ல இந்த மகா வேள்வி உலக நன்மைக்காகத்தானே? என்ன முனிவரே, சந்தேகமா? நான் மறுக்கவில்லை, சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. யாகபலனை யாருக்கு அர்ப்பணிப்பதாக தீர்மானித்திருக்கிறீர்கள்? என்ன முனிவரே, மௌனம் என்ன? யாகபலனை யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்யாமலேயே யாகம் ஆரம்பித்திருக்கிறீர்களா? நாராயண நாராயண. அக்னி தேவனுக்கு வழங்கலாம். அக்னி தேவனுக்கு இந்த மகா யாகமா? என்னுடைய ஆபத்துக்கு ஆளான சாதாரணமான அந்த அக்னி தேவனுக்கு யாக பலனை கொடுக்க நான் நிச்சயம் உடன்பட மாட்டேன். அப்படியானால் தேவேந்திரனுக்கு வழங்குவோம். என்ன தேவேந்திரனுக்கா? ஆனந்த போகங்களில் ஆடல் பாடல்களில் பொழுதை கழிக்கும் அந்த இந்திரனுக்கா இந்த யாக பலனை வழங்குவது? பிருகு முனிவரே, பிரச்சனை மேலும் சிக்கலாவதற்கு முன் தகுதியுள்ள ஒருவரை நாரத முனிவரே நீங்களே தேர்ந்தெடுங்கள். முனிவர்களே, என்னுடைய கருத்து இதுதான். முக்குணங்களில் சகிப்புத்தன்மை மிகச் சிறந்த ஒன்று. மும்மூர்த்திகளில் யார் சகிப்புத்தன்மை மிக்கவரோ பரிசோதித்து அவருக்கு இந்த யாகபலனை வழங்குவதே சாலச் சிறந்தது. மும்மூர்த்திகளில் சகிப்புத்தன்மை மிக்கவர் யாரென்று தங்கள் கருத்து? பரிசோதித்தால் தானே தெரியும். என்ன இது? நாம் போய் ஆக்கல், காத்தல், அழித்தலுக்கு காரணமான மும்மூர்த்திகளை பரிசோதிப்பதா? ஏன் சோதிக்க கூடாது? முனிவன் என்றால் ஜபம் செய்து செயலற்று உட்கார்ந்து விட வேண்டுமா? படைப்பு தத்துவங்களை ஆராய்ந்து அணு அணுவாக பிரித்தெடுக்க முடியும். மனித குலத்தில் யாரும் இதுவரை சாதிக்காததை நாம் சாதித்து காட்ட வேண்டும். சரியாக சொன்னீர்கள் முனிவரே. இருந்தாலும் நம் சுயநலத்துக்காக இந்த யாகம் ஆரம்பிக்கப்படவில்லையே. யார் மறுத்தது? இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரை பரிசோதிக்க நினைப்பது சொல்லலாம், செய்ய முடியுமா? சொல்ல துணிவிருந்தால் செய்ய முடியாதா? அன்று தொடங்கி மும்மூர்த்திகள் நம்மையும் நாம் மும்மூர்த்திகளையும் கேள்வி கேட்பது புதிதோ புரட்சியோ இல்லையே. என்ன நாரதரே? பிருகுவை பாராட்டுகிறேன். என்ன துணிச்சல்! அது சரி, இந்த புது முயற்சிக்கு பொறுப்பேற்பது பிருகு முனிவர்தான். இந்த செயற்கரிய சிறந்த திட்டத்துக்கு உரியவர் என்ற முறையில் ஏற்றுக்கொண்டு இனிதே முடித்து வைப்பார். சகோதரர்களே, அவர் சொன்னபடி முடிப்பேன், கவலையை விடுங்கள். நாராயண் நாராயண். பிரம்மதேவருக்கு வணக்கம். வணக்கம் பிரம்மதேவா. தாயே சரஸ்வதி, மகேஸ்வரி, பிரம்மதேவா, ஓஹோ, என்னதில்லையே நாடகமா, அலட்சியமா?
படைப்பவன் என்ற அகந்தையினால் உயர்ந்து பக்தியோடு பாதவணக்கம் செலுத்தினாலும் பராமுகமாய் மௌனம் சாதித்து என்னை அவமானப்படுத்திய உனக்கு என்றிலிருந்து பூலோகத்தில் பூஜையும் ஆலயமும் இல்லாமல் போய்விடுக. சுவாமி, ஏன் இந்த அதிர்ச்சி? ஆச்சரியப்படாது வாணி. ஹரியின் இஷ்டமில்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. உலகத்தின் நன்மையை காக்க கருதி நாரதன் தொடங்கியிருக்கிற நாடகத்தின் விளைவுதான் இது. பரமேஸ்வரா, சுந்தரேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, சர்வேஸ்வரா, முக்கண்ணா, சங்கீத நாட்டிய மயக்கத்தில் சம்சாரத்தின் அழகில் லயித்து போய்விட்டாயா? உடையிலே எளிமை, உள்ளத்திலே பெருமை, உலகத்தையே ஏமாற்ற துணிந்தாயா? என் குரல் கேட்டும் பேசாமல், என் பக்கம் பாராமல், மெய் மறந்து நினைவிழந்து பித்தேறி இருக்கும் பிறை சூடியே, இன்றிலிருந்து உனக்கு பூலோகத்தில் லிங்க பூஜையே வழக்கமாகட்டும். சுவாமி, அதைரியப்படாதே கௌரி. சோதனையை தந்து சாதனைக்கு வழிவகுக்கிற நாடகத்தின் துவக்கம் அவ்வளவுதான்.
மாதரசி நீ வாழ நான் என்னை தந்தேன் ஆனந்த நிதியே உன்மோகம் கொண்டேன் மாதரசி நீ வாழ நான் என்னை தந்தேன் ஆனந்த நிதியே உன்மோகம் கொண்டேன் பிரபுவாக இங்கே இருக்கின்றேன் நீ தந்த பெருமை என் மோகனாகி நானே பாக்கியம் செய்தேன் நானே பாக்கியம் செய்தேன் முனிவரின் குரலுக்கு செவி சாய்க்காது மோகத்துக்கு மனம் கொடுத்து மெய் மறந்து கிடக்கிறாயா? வர வேண்டும் முனிவரே. ஆஹா, தபோநிதியின் வருகையால் வைகுண்டத்திற்கே பெருமை. தங்கள் திருவடிகளை தரிசித்து நானும் உயர்ந்தேன். வருக மகாத்மா, வருக வருக. அமருங்கள், அமருங்கள். தங்களுக்கு என்னால் எத்தனை துன்பங்கள். வைரம் போன்ற என் மார்பை உதைத்த உமது மலரை போன்ற பாத கவலங்கள் தாங்குணாத வேதனைக்குள்ளானது. பூஜிக்க வேண்டிய பாதங்களுக்கு என்னால் அபசாரம் நேர்ந்து விட்டது. கண நேரம் என்னையே நான் மறந்து யோக நித்திரையில் ஆழ்ந்து விட்டேன். பிரம்மபுத்திரா, என் பொருட்டு நிகழ்ந்த தவறுக்கு என்னை மன்னிப்பீர்களா? அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, கருணைக்கடலே, கரையேற்றும் தெய்வமே, காப்பாற்று. என் இறைவா, ஆக்கல் காத்தல் அடித்தல் நடத்தும் மும்மூர்த்திகளை நேரடியாக பரிசோதிக்க புறப்பட்டு பாவியாகிவிட்டேனே. அன்புக்கு வடிவாக அடியார்க்கு உறவாக வேத பாவங்களில்லா பெற்ற தாய் நீ. நித்திய சத்தியமே நிலையான அற்புதமே உன் பொறுமையை பெருமையை என்றும் புகழும் என் கதையே. நான்
ஆளும் அகம்பாவம் கொண்டவன் முழுமூடன் அஞ்ஞான இருளிலே ஆழ்ந்து நான் செயல்பட்டேன். அச்சுதானந்த கோவிந்த மாதவா உன்னை தூற்றினேன், ஏசினேன், கேவலமாய் சொன்னேனே. தூய பக்தரின் அன்புக்கு அடிமை உன்னை வணங்கிடவும் மறந்தேன், மார்பிலும் உதைத்தேன். மன்னிப்பாய் பரமாத்மா, காத்திடும் சர்வாத்மா. ஸ்ரீகாந்த ஜெயகாந்த நாதாந்த அரவிந்த பிரபுவே, இறைவா இறைவா இறைவா. ஆதரிக்கும் வள்ளலே, என் அகந்தை அழிந்து தெளிவு பிறந்து விட்டது. எழுந்திரு பிரபு. பிரம்மபுத்திரா, பேரப்பிள்ளை காலால் உதைத்தால் தாத்தா கோபித்துக் கொள்வதுண்டா? தெய்வம் கோபிப்பதில்லை. நீ வந்த காரியம் முடிந்ததா? முடிந்து விட்டது. உன் கருணையால் என் அகந்தை கண் அழிந்தது. நீதான் பிரம்மா, நீதான் சிவன், நீதான் விஷ்ணு என்னும் சத்திய தரிசனம் கிடைத்து விட்டது. மகாபிரபு, நான் உடனே சென்று வேள்வியிலே கூடியிருக்கும் முனிவர்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியிருக்கிறது. எனக்கு விடை கொடு. போய் வா. பூர்ண ஆசிகள். தன்யநாமி. மாதரசி, திருமகளுக்கு கண்ணீர் எதற்கு? திருமாலின் செயலுக்காக கண்ணீர் சிந்தாமல் பன்னீர் அசந்துவது. பிரம்மனுக்கே பிறவி கொடுத்த தங்களுக்கு கேவலம் ஒரு மானிடனால் அவமானம் நேர்ந்து விட்டதே. ரமா, பிருகு மகரிஷி மகாஞானி. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நிறைவேற்றத்தான் இந்த அளவுக்கு துணிந்து செயல்பட்டிருக்கிறார். அதற்காக நீ இன்றி வேதனைப்படுவது நியாயமல்ல. அமைதியாக இரு தேவி, அமைதியாக இரு. அமைதியா? மகாலட்சுமியே அவமதித்து விட்ட அந்த பிருகுவுக்கு தக்க தண்டனை கிடைத்தால்தான் எனக்கு அமைதி. தேவி, எப்போதும் என் இதய மாளிகையில் வாசம் புரியும் உனக்கு என் பக்தருடன் எனக்கிருக்கும் இணைப்பும் ஈடுபாடும் தெரியாததா? கண்ணே, இருக்கட்டும். பிருகுவால் மிதிக்கப்பட்டவன் நான் தானே? உண்மையல்ல, உண்மையல்ல. அவர் உதைத்தது நீங்காது நான் வாழ்ந்து வரும் இந்த திருமார்பை. மகாலட்சுமி நான் இருக்கும் இடத்தையே அவமானப்படுத்தினார். என் மாளிகையில் என் மணவாளனை துரும்பாக பாவித்து காலால் எட்டி உதைத்த அந்த ஆணவக்காரரை தடுத்து தண்டிக்காமல் உபசரித்து வாழ்த்தி என் எதிரிலேயே அவர் நீங்கள் புகழ்வதா? கோபம் எதற்கு? மாதாவின் மடியில் இருக்கும் பிள்ளை அழுது தாயை காலால் உதைத்தால் அதை பெற்ற தாய் தாங்காது கோபத்தில் தண்டித்து விடுவார். பாதத்தால் உதைத்து அவமானம் செய்தவன் மேல் பரிவு, பாத பூஜை செய்து பக்கத்திலேயே வாழ்ந்து வரும் எனக்கு பாட போதனை. எனக்கு பத்தினியை விட பக்தர்களே உயர்ந்தவர்கள். அப்படியுள்ளவர் திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. எந்த இடத்தில் எனக்கு ஆதரவில்லையோ, எந்த இடத்தில் இந்த லட்சுமிக்கு அவமானம் நேருமோ, அந்த இடத்தில் நான் சிறிது நேரம் கூட நிற்க மாட்டேன். சரியாக சொன்னீர்கள் தாயே. நாராயண நாராயண. நாரதா, சமயத்தை அறிந்து சமாதானப்படுத்துவதை விட்டு சந்தர்ப்பவாதியை போல் நீ பேசுவதா? நாராயணன், நாராயணன், தாங்கள் பேசலாமா பரமாத்மா? கௌரவம் இல்லாத இடத்தில் கன நேரம் கூட இருக்க மாட்டேன் என்று அன்னையே சொல்லி இருக்கிறார். அம்மா, எந்த ஒரு காரணத்தையும் காட்டி நீங்கள் உங்கள் தீர்மானத்தை மாற்றிக் கொள்ளாமல் இருங்கள் தாயே. நாரதா, பிரபு, சிக்கலான பிரச்சனை இது. நாராயணன் மனதுக்கு நலமாகவும் இருக்க, என் தாய்க்கு நிம்மதியும் கிடைக்க. நாரதா, என்னை தடுக்காதே. நான் எதற்கு? என் பிரபுவுக்கு பக்தர்கள் இருக்கிறார்களே. இனிமேல் இங்கே இருக்கவே மாட்டேன். லட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி, லட்சுமி, மகாலட்சுமி, என் தேவி.
நாராயண நாராயண. லக்ஷ்மி 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 என்னம்மா, என்ன நடந்ததுமா? எங்கே எங்கே என் சீனிவாசன்? சீனிவாசனா? எந்த சீனிவாசன் அம்மா? என் கண்ணன், என் மகன் சீனிவாசன் இங்கே உட்கார்ந்து இருந்தார். என்னோடு சிரிக்க சிரிக்க பேசினாரே. சுவாமி சந்நிதிக்கு போய்க் கொண்டிருக்கையில் கண்ணன் மறைந்து போய்விட்டானே. சீனிவாசா! அம்மா, ஏதாவது கனவு கண்டீர்களா? இந்த ஆசிரமத்தில் கண்ணன் அந்த ஊஞ்சலில் தேவ ரிஷிகளும் முனிவர்களும் வந்திருந்தார்கள். இங்கு நாரை கண்டு. பகுளாதேவி, நீ பெற்ற பேரு யார் பெறுவார்? இது சாமான்யமான குழந்தை அல்ல, அந்த பரமாத்மாவின் அவதாரம் அல்லவா? தாயே, இந்த செல்வனை ஸ்ரீனிவாசா வெங்கடேசா என்று அழையுங்கள். ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா. அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? தாயின் தாயே நீ எனக்கு பிள்ளை என்றே பிறந்தனையா? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன்? தாயின் தாயே நீ எனக்கு பிள்ளை என்றே பிறந்தனையா? அன்னை உன்னை பாட புண்ணியம் என்ன பாலகன் கண்ணன் செய்யும் விஷமத்தில் ஊரே அஞ்சு. பொறும்பினில் மன்னவன் நீயும் கண்மணி நாடகம் போடும். தாய்மையை புரிந்தவன் கண்ணனன்றோ என் தாயே, நீ என் கண்ணே உயிரே. தெய்வம் இங்கு வந்ததோ, இந்த பாக்கியம் தந்ததோ? தாயின் தாயே நீ எனக்கு பிள்ளை என்றே பிறந்தனையா? அன்னை உன்னை பாட
கண்ணன் தெய்வம் என்பார் எந்தன் பிள்ளை நீ பார் தாயின் மனதை நீ அறிந்து இன்பம் தந்திட பிறந்தனையா சுவாமி உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன் சுவாமி உன்னை பாட புண்ணியம் என்ன செய்தேன். அம்மா, சுவாமி தரிசனத்துக்கு நேரமாகிவிட்டதல்லவா? ஆம் குழந்தாய், போகலாம். சீனிவாசா, சீனிவாசா, சீனிவாசா! சீனிவாசன் என் மகன், என் கண்ணன். இது கனவா இருந்தால் எனக்கு இந்த வேதனை எதற்கு, இந்த சங்கடம் எதற்கு? அகுலா, எந்த கணத்தில் ஸ்ரீனிவாசன் வானுலகத்தை விட்டு வையகத்தை யானை போய்விட்டது. இனிமேல் பயப்படாது. தைரியமாக கண்ணை திறக்கலாம்.
கொஞ்சம் நில். அந்த நிலவே இங்கு வந்தது போல இந்த கானகத்தை சொர்க்கமாக மாற்ற வந்த நீ யாரோ? இருந்து வந்தாய்? எதை பார்க்க வந்தாய்? அப்பா, எங்கே இருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன ஆபத்தோ என்று எல்லாரும் நடுங்கி போய்விட்டோம். ஓஹோ, இவரால் வந்ததா? ராஜகுமாரி, 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 நீங்கள் எல்லாம் எப்போது வந்தீர்கள்? என்னை மட்டும் தனிய விட்டு எங்கே போய்விட்டீர்கள்? ஐயோ பாவம், பயந்து விட்டீர்களா ராஜகுமாரி? பாருங்கள், போகலாம். ராஜகுமாரி, கொஞ்சம் நில். என்னையா, என்ன வேண்டும் உனக்கு? அவளோடு சற்று தனியாக பேச வேண்டும். யாரையா நீ? அங்கிருந்து வந்த அவதார புருஷனா? அவர்களை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் பொறு, அவளையே விசாரிக்கிறேன். ராஜகுமாரி, உன் தோழிகளுக்கு ஒரு புதியவருடன் எப்படி பேச வேண்டும் என்று நியதிகள் தெரியாதா? தெரியுமே தெரியுமே. வசந்தா, நீ சும்மா இரு. வா. என்னவா? அவர் பேர் என்ன கேளடி? என் பெயர் ஸ்ரீனிவாசன் என்று சொல். எங்கிருக்கிறார் என்று? இங்கே சேஷாச்சலத்தில் பகுலாதேவியின் ஆசிரமத்தில். அங்குதான் வசிக்கிறேன். தாய் தந்தை யாரடி? ஓஹோ, இவர் அப்பா அம்மா இல்லாமலே பிறந்தவரடி. ராஜகுமாரி, அந்தி வேளையாகிவிட்டது. உங்களுக்காக மகாராணியார் காத்திருப்பார்கள். போகலாமே? நீயே சொல்லிவிடு. ஆகட்டும் தேவி. இவர் பத்மாவதி, ஆகாசராஜனின் குமாரி. என்னையா, எங்கள் ராஜகுமாரியை விழுந்து விடுவது போல் பார்த்துக் கொண்டிருக்கிறாயே? நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து என்னை பார்க்கிறீர்கள். நான் ஒருவன் இவளை பார்த்தால் தப்பா? தப்பா? தப்பொன்றுமில்லை. சற்று அவகாசம் கிடைத்தால் பார்த்துக் கொண்டே இருப்பாயே. ராஜகுமாரி, போகலாம். இன்னும் இருந்தால் காதல் மலரும், பம்புகள் வளரும். போகலாம். நீ ஸ்ரீனிவாசனை விரும்புகிறாளா? யார் அந்த ஸ்ரீனிவாசன்? எங்கே இருக்கிறான்? யாரோ பகுலாதேவியாம். அவர் ஆசிரமத்தில் இப்பவராம். ஆசிரமவாசியா? அரசன் மகளான நீ முனிவர் ஆசிரமத்து பரதேசியை மாலையிடப் போகிறேன் என்கிறாயே. பரதேசியுடன் பாராளும் மன்னன் மகள் வாழ முடியுமா? அம்மா, கோமகளாக அரண்மனை பூமகளாக வளர்த்த உன்னை மூங்கில் வேய்ந்த குடிசையில் தரையின் மேல் படுக்க அனுமதிக்கும் அளவுக்கு விட்டுக் கொடுக்குமா என் தாய் உள்ளம்? ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? சுடுகாட்டில் வசித்து புலித்தோலை அணிந்து மண்டையோட்டை கையிலேந்து திரிகின்ற பரமேஸ்வரனை பார்வதி மணந்து கொள்ளவில்லையா? அந்த திருமணத்தால் அவர்கள் ஆனந்தத்திற்கோ மரியாதைக்கோ ஏற்பட்ட குறை என்ன? சரியாக சொன்னாய் பத்மா. அப்பா, திருமணத்துக்கு இருமணம் ஒன்று விடுவதுதான் முக்கியமே தவிர சீரும் சிறப்பும் அல்ல. ஓஹோ, இந்த காதல் கல்யாணத்துக்கு நீங்களும் உடந்தையா? பத்மாவதி, அந்த ஸ்ரீனிவாசனை காதலிப்பதே தவறு என்று நீ சொன்னால் நானும் நீயும் மணந்து கொண்டது அதை விட பெரிய தவறாகும். நமக்கு ஜாதகாத்து செய்தார்கள். மனப்பொருத்தம் பார்த்து இவர்களுக்கு செய்வோம். புனிதமான காதலை ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி தடுக்காமல் திருமணத்தை முடித்து வைப்போம். அந்த திருமணத்துக்கு ஆசிரமவாசியான ஸ்ரீனிவாசன் மணமகன் அல்ல. ராணி, நான் உயிரோடு இருக்கும் வரை அப்படி நடக்க விட மாட்டேன். ஸ்ரீனிவாசா, என்னப்பா சாப்பிடு. இன்று நீ இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன ஸ்ரீனிவாசா? அம்மா, சொல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆனால் ஏனோ ஏதோ. தாயிடம் சொல்வதற்கே தயக்கமா?
சொல்லப்பா. அம்மா, முந்தா நாள் வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஆகாச ராஜமகள் பத்மாவதியை கண்டேன். அவளை கண்டதிலிருந்து நான் இந்த நினைவையே இழந்து விட்டேன். காற்றிலே கனலிலே காணும் இடங்களிலே என் கண்மணியான அந்த பெண்மணியை காண்கிறேன். அவள் இல்லாத என் வாழ்வு எதற்கு? அவள் இல்லாத இந்த உலகம் எதற்கு? அவளை ஏன் கண்டேன்? ஸ்ரீனிவாசா, போய் எட்டாத பழத்துக்கு நீ ஆசைப்படுவதா? ஆளும் அரசர் அவர் எங்கே? ஆசிரமவாசிகளாய நாம் எங்கே? நம்முடன் சம்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வாரா? வேண்டாம், உனக்கு அவளை மறந்துவிடு. வேண்டாம்ப்பா, வேண்டாம் கண்ணா, வேண்டாம் ஸ்ரீனிவாசா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதரம் கொட்டுவடா. அவசரப்படக்கூடாது. நான் அவரை கண்டு பேசி கால்களில் வீழ்ந்தாவது உன் விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி வேண்டுகிறேன். நான் சொல்வதை நம்பு ஸ்ரீனிவாசா, சொல்வதை நம்பு. நாராயண் நாராயண். தேவ ரிஷிக்கு வணக்கம். தாயே வணக்கம். உன்னை தரிசித்த நாரதன் அதிர்ஷ்டசாலி. ஹரிஹரி, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் முனிவரே? இந்த ஏழை எங்கே? நாராயணதாசனான நீங்கள் எங்கே? தாயே, நீ யாரென்று நினைத்தாய்? 7 லோகங்களிலே எல்லாம் ஆகின்ற அந்த இறைவன் நாராயணனே வாய் நிரம்ப அம்மாவென்று கூப்பிடும் பேறு பெற்ற உன்னை தரிசித்த நான் பாக்கியசாலி அல்லவா? யார் பேர் பெற்றவள்? எங்கே நாராயணன்? உங்கள் பேச்சே எனக்கு புரியவில்லை மாமுனிவரே. சொல்கிறேன் தாயே. கடந்த துவாபர யுகத்தில் யசோதை என்னை கிருஷ்ணனை கண்டு, கண்ணா, உன் பாலலீலைகளை எல்லாம் பார்த்து ஆனந்தித்தேன். ஆனால் உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கும் பாக்கியம் பெறவில்லையே என்று நொந்து கொண்டார். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா, கவலைப்படாதே தாயே, கலியுகத்தில் உனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கப் போகிறது என்றார். கொடுத்த வாக்குக்காக கண்ணனே ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கும்படி ஆயிற்று. வேண்டிக் கொண்ட விருப்பத்துக்காக யசோதை பகலாதேவியாக பிறந்து இப்படியெல்லாம் ரசிக்க வேண்டியதாயிற்று. என்ன ஆச்சரியம்! நான் தான் அதிர்ஷ்டம் செய்தவள். ஸ்ரீனிவாசன் கண்ணனா? என் கண்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. நாராயண் நாராயண். சுவாமி, வராத சுவாமி, எனக்காக அவதாரம் எடுத்தானாம். எத்தனை கருணை அப்பா கண்ணனுக்கு. சுவாமி, சுவாமி. நாராயண நாராயண். வர வேண்டும். நல்லது நல்லது. பக்குவமாக திட்டமிட்டு விட்டு இங்கு எதுவும் அறியாதவராக தனிமையை ரசிக்க வந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. என்ன முனிவரே? இன்னும் என்ன, அந்த பத்மாவதியின் மனதை மயக்கிவிட்டு கனவுகளையும் காணச் செய்துவிட்டு அவள் தாயின் மனதிலும் அமைதியின்மைக்கு வித்தூன்றிவிட்டு நல்லவர் போல் இங்கு வந்து விட்டீர்கள். தங்கள் அன்னை பகுலாதேவியாரை கல்யாணம் பேசுவா என்றும் அனுப்பிவிட்டு என்னவென்று என்னை கேட்கிறீர்களே இறைவா. இன்னும் என்ன செய்வது முனிவரே? மன்னன் சொல்லியும் தன் மகள் பத்மாவதியை ஸ்ரீனிவாசனுக்கு கொடுப்பதில்லை என்று அசையாமல் இருக்கின்ற அந்த தரணி தேவியை கண்டு காரியத்தை முடிப்பதற்கு காண வேண்டும் உபாயம். அதை சாதிக்க யார் இருக்கிறார்கள்? நீங்கள் தான். நானா? எப்படி முனிவரே? வேஷத்தை மாற்றுங்கள். முற்கால தற்கால வருங்கால நிகழ்ச்சிகளை கைவார்த்து சொல்லும் ஒரு உறவஞ்சியாக நீங்கள் அங்கே போனால்? நானா? நான் நான் குறவஞ்சியா? நாராயண நாராயண. ஆந்தி சந்தி நேர சவ பாச்சு ஆகாசம் கோவில்ல சாமிய கும்பிட போனாளா லேசாக காத்தடிச்சு சந்தோஷம் உண்டாச்சு
சொல்லு. கார்மேகம் போல ஒரு கரிமுகனு வந்தது, கஜராஜம் பாய்ந்தோடி உங்கிட்ட நின்னது. பைகிளி ஓ மனசோ பயத்தாலி நடுங்கிச்சோ, முத்தான முத்தழகி மோகினி சிரிச்சாளே. ராதையின் குரல் கேட்டு கிருஷ்ணனே வந்தார், பாமையின் குரல் கேட்டு மாதவன் வந்தார். அம்மணி அதிர்ஷ்டந்தா அது போல புருஷந்தா, பத்மாவ மணக்க ஸ்ரீனிவாசனோ வந்தாரு. ஆமா, என் சுவாமி அருகில் வந்தார். பத்மா, என் வாய் பொய் சொல்லாது மாராணி. பூபாலன கண்டு நீ கண்ணால சிரிச்ச, கோதை நீ அவன் அழகில் உன் மனசை இழந்த. மனசால புருஷனா மதிச்சியே நீதானே, கட்ட விடும் மொட்டாக நின்னியே தரை பார்த்து. என்ன நிஜம்தானே ராஜகுமாரி? நிஜமும் இல்ல ஏதும் இல்ல. பார்த்தவுடன் மனம் இழப்பதற்கு அவன் இந்திரனோ சந்திரனோ? எப்படி 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 மரணி, இந்திரன் சந்திரன் கூட அவன் அழகு கீழல்ல, கோடி மன்மதன் அவன் தூசுக்கோ சமமில்ல. கம்சனின் சிறையிலே பெற்றெடுத்த கண்ணனை காலம் கட்டளையிட மாற்றான் மகனாய் வளர தன் கையால் அர்ப்பணித்த வசுதேவன் பாசம் மறக்காமல் பந்தம் மறக்காமல் ஸ்ரீனிவாசனின் நிலை கண்டு மரமாகி நின்றார். பெற்றெடுத்த பிள்ளையை பாலூட்டி வளர்க்கும் பாக்கியமில்லாத தேவகி பத்திகுந்து பால்வண்ணன் கண்ணனே ஸ்ரீனிவாசனின்றி புற்றாக மாறி பிள்ளையின் அருகில் இருந்தாள். மரமாக மண்ணாக மாறிய பெற்றோரின் ஈர இதயங்கள் இறைவனின் காவலோ, ஈர இதயங்கள் இறைவனின் காவலோ. அம்மா மகாலட்சுமி, ஜெகஜனனி, அனைத்தையும் உணர்ந்து நீங்களே உங்களை இப்படி மறந்து விட்டால் நியாயமா? அத்துடன் இல்லை, தாங்காத பசியும் தாகமும் வருத்த நான் கண்ட சுவாமியை பார்த்தால் நெஞ்சே வெடித்துவிடும் தாயே. என் சுவாமிக்கு சங்கடமா? சகல ஜீவராசிகளின் பசியை நீக்க அமுதூட்டும் பரமாத்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? தான் படைத்தவற்றில் ஜீவனாக வாழும் நாராயணனுக்கு பசியினால் வேதனையா? ஐயோ, கேட்கவே சங்கடமாயிருக்கிறது, நம்புவதற்கு முடியவில்லையே. நாரதா, நான் செய்ய வேண்டியது என்ன? எதுவும் தோன்றவில்லையே. அஷ்ட திக்பாலகரே, இதை உணர்ந்து கொள்ளாத நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதுதானா நீங்கள் கடமையாற்றும் அழகு? ஸ்ரீஹரி, என் சுவாமியின் செய்தி கிடைக்கவில்லையா? பிரம்மதேவா, சதாசிவா, மும்மூர்த்திகளில் ஒருவரான என் சுவாமி சேஷாச்சலத்தில் செயலற்று துயரப்படுவதை உணர்ந்தும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர்களே, நியாயமா உங்களுக்கு? தேவனோடு இந்த தேவி சண்டையிட்டு வைகுண்டத்தை விட்டு வந்து என்னை பழித்து பேசுவது தர்மமா அம்மா? நான் பழிப்பதற்கு இங்கு வரவில்லை, ஆபத்தை சொல்லி தார்மீக உதவியை கேட்டேன். இந்த கோரிக்கை அங்கிருந்து வர வேண்டும் என்றுதான் காத்திருந்தோம். நானும் சங்கரரும் நல்ல முடிவுக்கு வழி செய்கிறோம். எங்களை சோழராஜன் அரண்மனையில் சேர்த்து விட்டால் மற்றவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அம்மா,
பரமாத்மா, உன் லீலையே லீலை. நாராயண நாராயண. வணக்கம் மகாராஜா. பிரபு, இது ஒரு அபூர்வமான பசு. ஊமை பிராணியானாலும் நாம் பேசுவது எல்லாம் நன்றாக அர்த்தம் புரிந்து கொள்ளும். இந்த அபூர்வமான பசு உங்களிடத்தில் இருந்தால் பெருமை என்று அழைத்து வந்தேன். கொண்டு இதன் இறக்கி எடை பொன்னாக வேண்டுமானாலும் அள்ளி கொடுப்போம். சொல், எவ்வளவு வேண்டும்? கேட்டாயா காமதேனு? உன்னை இவர் வாங்கினால் வந்து செய்யாமல் இருப்பாயா? பார்த்தீர்களா மகாராஜா, இது பொன் கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல. இதை பாசத்துடன் வளர்த்தால் அதுவே போதும். அம்மா, பசு எவ்வளவு அழகாக இருக்கிறது, தொட்டு பார்க்க ஆசை. இதோ பார், ராஜகுமாரன் உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமா? போமா, போ. இந்த பசுவை அழைத்துக் கொண்டு போய் கோசாலையில் விட்டு விடுங்கள். கனகு, சீக்கிரமா. கருப்பையா, இது சாதாரண பசு அல்ல, காமதேனு. நன்றாக கவனித்துக்கொள். ஆரத்தி சின்ன ராஜா. பாருங்கள். அம்மாடி, அம்மா தாயே, பூஜை முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம போகலாமா? தீவிட்டு பசு உள்ள மேய்ச்ச கூட்டு போ. கனகு, நான் வரட்டுமா? அம்மா, 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 அம்மா. அம்மா, என்ன கூப்பியா கண்ணே? கண்ணாவது மூக்காவது நேரமாவது பாத்திரம் பாலக்கர ஏன் இந்த இது இருக்கு? கொஞ்சம் வாங்க உன்ன. போ போ. கனகு, கனகு, உன்னை எத்தனை நாளா கணக்கு பண்ற கனகு. கண்ணு குட்டிக்கு ஐயோ கனகு, இதுவும் என்ன உதைக்குது. கேட்டீர்களா நான் பேசுவதை?
இந்த பசு நம் அரண்மனைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகிறது? ஒரு நாள் கூட சொட்டு பால் கறக்கவில்லை. நாளுக்கு ஒரு பொய்யை சொல்லி தப்பித்துக் கொள்கிறார். எல்லா பாலையும் இவரே குடிச்சிருப்பான். இப்படி செய்ததற்கு தண்டனை என்ன தெரியுமா? மகாராஜா காப்பாத்தணும். சத்தியமா நான் பால குடிக்கிறேன். மீண்டும் நாளை இதே பதில் சொன்னால் பயங்கரமான தண்டனைக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஜாக்கிரதை. அப்படியே மகாபிரபு. உழைச்சு பாக்குறியா? இரு என்ன செய்யறான் பாரு. இதென்ன இன்னும் எங்கே நிக்கிறிய? அப்படித்தான் நிப்பேன். ஏன்? ஓஹோ, பசுவுக்கு காவலா? இல்ல, இனிமே உனக்கு தான் காவல். எனக்கு ஒண்ணும் காவல் தேவையில்லை. ஏன் நிக்கிற? போய் விறகு விட்டு. அம்மா 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 யாரோ நியாயம் கேட்க வந்திருக்கிறார்கள். அதனால் தான் ஆராய்ச்சி மணி ஒலிக்கிறது. என்ன லட்சுமி, என்ன ஆயிற்று? உன் கண்களில் கண்ணீர். இந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? சொல் சொல் லட்சுமி. கருப்பையா, கருப்பையா. அநியாயம், அநியாயம். என் ஊழியனுக்கு இப்படி ஒரு அவலம் நேர்ந்திருக்கிறதே. இந்த கொடுமை செய்தவன் யார்? யார்? நீதானோ? இந்த கொடுமையை செய்தவன் நீதானோ? நீ மனிதனோ, அரக்கனோ, இல்லை பிசாசோ? என்ன நீ என்ன சொன்னாய்? தாங்க முடியாத பசியால் களைத்த எனக்கு தாயினும் சாலப் பறிந்து பாலூட்டி வந்த பசுவை உன் கருப்பையா கோடரியால் வெட்ட வந்து என்னை காயப்படுத்தி விட்டான். நடந்ததை அறியாது மன்னவன் பண்பை மறந்து பேசுகிறாயே. யார் அரக்கன்? யார் பிசாசு? நீதான், 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 நீதான் பிசாசு. சுவாமி,
யார் நீ? எதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? யார் நீ? என்னுடைய ராஜ்யத்திற்கு வந்து என்னையே யார் என்று கேட்கிறாய்? இந்த ராஜ்யம் எல்லாம் இந்த வராக சுவாமியுடையது. ஓஹோ, வராக சுவாமி, வாழ்வதற்கு எனக்கு இங்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? கேட்டீரா ஸ்ரீகரியின் வினோதமான வார்த்தைகளை? இன்று தான் எடுத்துக்கொண்ட வடிவத்துக்கேற்ப மானிடத்திற்கே இயல்பான சந்தேக உணர்ச்சியுடன் வசிக்க இடம் தருவீரா என்று கேட்கிறாரே. சரி, உனக்கு வேண்டிய இடமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கே ஆனந்தமாக இரு. அனாதையாக இருந்த எனக்கு இடம் தந்து பேருபகாரம் செய்த உங்கள் சகாயத்தை நான் என்றும் மறவேன். யார் அனாதை? உனக்காக உன் தாய் இரவும் பகலும் அன்ன ஆகாரமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார். என் தாயா? யார்? பகுலாதேவி. இரவும் பகலும் உன்னை எதிர்நோக்கியே தன்னை மறந்திருக்கும் அந்த புண்ணியவதியின் தாய்மை உள்ளத்துக்கு அமைதியை கொடு. விரதம் இருந்தால் உடல்நிலை என்ன ஆவதம்மா? அம்மா, கொஞ்சம் பாலாவது சாப்பிடுங்கள் அம்மா. வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். என் சீனிவாசன் வரும் வரையிலும் சொட்டு தண்ணீரை கூட அருந்த மாட்டேன். அம்மா, சீனிவாசா, 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 வேண்டாம். அம்மா, ஏனம்மா அழுகிறாய்? மகன் தான் வந்து விட்டேனே. சீனிவாசா, 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 என்னப்பா இது? என்ன இது நெற்றி? அடிபட்டு ரத்தம் வந்ததம்மா. வா, வா. ஏன் பார்க்கிறீர்கள்? போய் தண்ணீர் கொண்டு வாருங்கள். வலிக்கிறதா கண்ணா? இல்லையம்மா. கவலைப்படாதே, இனிமேல் எல்லாம் சரியாகிவிடும். மகளே, உட்கார். எடுத்துக்கொள். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நாராயண், நாராயண். யாரப்பா நீ? என்று தெரியவில்லையா தங்களுக்கு? ஓஹோ, நமது ஸ்ரீனிவாசனின் சாபத்திற்கான சோழராஜனா? ஸ்ரீனிவாசனா? உலக அமைதிக்காக அவதாரம் எடுத்திருக்கும் ஸ்ரீமன் நாராயணன். ஸ்ரீமன் நாராயணனா? விஷயம் என்னவென்று ஆராய்ந்து பாராமல் வேதனைக்கும் சோதனைக்கும் ஆளானேனே. முனிவரே, மீண்டும் அந்த நாராயணனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு உபாயம் என்ன? என் குறி தப்பாதுங்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் சொல்றேன். நான் இங்கிருந்து போன உடனே இன்னொரு பெரியமா வந்து கண்ணாடத்துக்கு பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. சம்மதம் சொல்லி பொண்ணு கட்டிக்கம்மா. குறி சொல்றேன், குறி. பிரபு, வணக்கத்துக்குரிய இந்த அன்னையார் ஆசிரமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் பெயர் பகுலாதேவி. வாழ்க மன்னவா. வாருங்கள் தாயே, அமருங்கள். தங்கள் ஆசிரமத்தில் உள்ள அனைவரும் நலன்தானே? பிரபுவின் நல்லாட்சியினால் நாங்கள் அனைவரும் நலந்தான் மன்னவா. நான் இங்கே இறைவன் திருவுள்ளப்படி திருமணம் பேச வந்திருக்கிறேன்.
என் மணிவாசன் உங்கள் மகள் பத்மாவதியை மனம் புரிய விரும்புகிறார். அது நடக்காத ஒன்று. தரணி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க முடியாது. சம்மதிப்பதற்கு நீங்கள் யார்? வற்புறுத்துவதற்கு நாம் யார்? சுக்கராச்சாரியாரா, பத்மாவதி வந்ததே ஸ்ரீனிவாசனுக்காக, ஸ்ரீனிவாசன் அவதரித்ததே பத்மாவதிக்காக. மகரிஷி, என் மகள் கல்யாண விஷயத்தில் நீங்களும் இப்படி சொல்லுவதா? விஷயம் அறிந்தவுடன் ஆனந்தத்தோடு நான் ஓடி வந்ததே பாராட்டு சொல்லத்தான் மகாராணி. பத்மாவதியை யார் என்று நினைத்தாய்? மகாலட்சுமியின் அவதாரமான மலர் மங்கை, முன்பிறவியில் வேதவதியாக இருந்த புண்ணியவதி. அழகே உருவெடுத்து வந்த அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அந்த நாராயணனை மணந்து கொள்ள ஆசை. ஒரு நாள் திக்விஜயத்தை முடித்துக் கொண்டு ஆசிரமத்து வழியாக வந்து கொண்டிருந்த ராவணேஸ்வரன் தவக்குலியுடன் இருந்த இவள் பேரழகை கண்டு மதிமயங்கி, வேதவதி, கடினமான தவங்கள் கானகத்தில் வாழும் முனி புங்கவர்களுக்கே தவிர உன் போன்ற மென்மையானவளுக்கல்ல. என் அறிவுரை, தேவையற்ற கடின சாதனைக்கு உன் நளினமான உடலை உட்படுத்தாதே. எதிரிகளை வீழ்த்தி திக்கட்டும் கதிகலங்க வைக்கும் இந்த தசகண்டனை ஏற்றுக்கொள். இலங்கேஸ்வரனுக்கு ராணியாகி இன்ப சுகங்களை அனுபவி. ராவணா, எல்லாம் நீரிகிறதும் நகம்பாவும். மோகத்தால் மதி இழந்து கர்வத்தால் நிலை இழந்து பேசினால் தண்டனை காத்திருக்கிறது உனக்கு. நீ ஒரு பெண் என்று நினைத்து வான் புகழும் இந்த ராவணன் எடுத்துச் சொல்லுகிறான் தன்னுடைய விருப்பத்தை. அவளையின் கண்ணீருக்கு அறம் தரும் தடைகளுக்கு அடைந்துவிடுவான் என்ற எண்ணமா? வேதவதி, நீயாக இணங்கி வந்தால் சரி, இல்லை என்றால் பலாத்காரமாக எடுத்துச் செல்லும்படி நேரும். போது மறக்கனே, மீண்டும் இப்படி ஒரு பெண்ணை நீ நிறுத்தி பலாத்காரம் புரிந்தால் அந்த கடனே உன் அழிவு காலம் தொடங்கிவிடும். இது சத்தியம். அந்த கொடிய அறக்கரை சஞ்சாரம் செய்ய மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து உலகத்தை அழிக்கத் தொடங்கிய ராவணனை கொன்று சீதாதேவியை சிறையிலிருந்து மீட்டு வந்தார். அன்னையின் பரிசுத்த பெருமையை உலகுக்கு அறிவுபூர்வமாக விளக்க லோகமாதாவை அக்னி பிரவேசம் செய்யும்படி ஆணையிட்டார். தேவா, இது என்ன விந்தை? ராமச்சந்திரா, இவள்தான் வேதவதி. சீதா மாதாவை ராவணேஸ்வரன் அபகரித்துக் கொண்டு போகும்போது அவளுடைய அழுகுரலை கேட்டு நான் பதிவிரதையான ஜானகியை காப்பாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த கணமே என் ஜுவாலையில் கலந்த இந்த வேதவதியை அவன் காணும்படி செய்தேன். இவளே உண்மையான சீதை என்று அவன் பிரமை கொண்டு மாயா சீதைதான் உண்மை என்று நம்பி இந்த வேதவதியை அவனுடன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். என்ன இது? இத்தனை நாள் அசோகவனத்தில் இருந்தவள் வேதவதியா? ஆமாம் சுவாமி. என் அமைதிக்காக அரக்கனின் சிறையிலே அல்லும் பகலும் எத்தனையோ தொல்லைகளை அனுபவித்த வேதவதிக்கு பாராட்டை உரிய முறையில் செலுத்த வேண்டியது நம் கடமை. கேள் சகோதரி, நமது பிரபு உன் லட்சியத்தை நிறைவேற்றுவார். கேள் வேதவதி. பிரபு, தாங்கள் என்னையும் தங்கள் பத்தினியாக ஏற்றுக்கொண்டு கருணை புரிந்தால் போதும்.
அதுதான் என் ஆசை. இது ராமனால் ஏற்கப்பட முடியாத ஆசை. காரணம், நான் ஏகப்பத்தினி விரதம். வரப்போகும் கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனாக அவதரிக்கும் போது உன் ஆசையை பூர்த்தி செய்கிறேன். மகாராணி, அன்று வேதவதிக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பூர்த்தி செய்ய பூமியில் அவதரித்த இறைவனே ஸ்ரீனிவாசன். எத்தனை முனிவர்களின் தவப்பயனோ, எத்தனை பக்தர்களின் புண்ணியமோ சேஷாசலத்தில் அவதரித்திருக்கிறான் ஸ்ரீனிவாசன். பெற முடியுமா இப்படி ஒரு உறவு? குருதேவா, என் மகளுக்கு இவ்வளவு பெருமை இருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. இனி இந்த திருமணத்துக்கு என்னுடைய ஆட்சேபனை எதுவும் இல்லை. சந்தோஷம் தாயே. சரி முனீந்திரா, தாங்களே ஒரு நல்ல முகூர்த்தத்தை நிச்சயித்து விடுங்கள். லக்ன பத்திரிகையும் எழுதி விடுங்கள். ராஜகுமாரி, பத்மாவதி, சந்தோஷமான சமாச்சாரம். மகாராணி திருமணத்துக்கு ஒப்புதல் அளித்து விட்டார்கள். அம்மா, என்னம்மா, எதற்கம்மா ஆழ்ந்த கவலை? சொல்லம்மா, தயங்காமல் சொல்லம்மா. என்ன சொல்வது சீனிவாசா? பெரிய இடத்து சம்பந்தம். அவர்கள் அந்தஸ்துக்கு ஈடாக நாமும் செலவு செய்தால் தானே பெண் வீட்டில் நமது கௌரவம் நிலைக்கும். நிதி பிரச்சனைதான். நாராயணன் நாராயணன். முனிவரே, இதற்கு ஏன் கவலை தாயே? கேட்டதை தருவதற்கு குபேரன் இருக்கிறான். ஆனால் உன் மகன் ஸ்ரீனிவாசன் கலியுகம் முடிய வரையிலும் வட்டி கட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். சம்மதமா ஸ்ரீனிவாசா? வட்டிதானே? கட்டிக்கொண்டே இருக்கிறேன். சந்தோஷமாக. சிங்கார செல்வன் பல சூட்ட பூசிடு
அரண்மனையில் வளர்ந்த சுகுமாரி பிடிவாதம் பிடித்து ஸ்ரீனிவாசன் மனைவியாக இங்கு வந்து விட்டாய். இங்கு அந்தப்புறத்துக்குரிய வசதிகள் இல்லை, கை கட்டி நிற்க சேவகர் இல்லை, செல்வமும் சிறப்புகளும் இங்கு இல்லை. ஏழை குடிசையில் எப்படி வாழப் போகிறாய்? அது எனக்கே புரியவில்லை. நல்லவர்களுடைய இதயமும் அன்பும் இங்கிருக்கிறது. இதுவே சொர்க்கம். பெண்ணுக்கு வேண்டியது பதியின் அன்பு, அத்தையின் ஆசைகள். அந்த இரண்டு பாக்கியமும் இங்கிருக்கும் போது குறைத்து பேசாதீர்கள் அத்தை. அத்தை, நான் உனக்கு அத்தை. நான் பெற்ற பேரு யார் பெறுவார்? நாராயண நாராயண. அம்மா லோகமாதா மகாலட்சுமி, கண்ணை திறவுங்கள் அம்மா. இன்னும் எதற்காக இந்த தவம்? என்ன நாரதா? எந்த காரணத்துக்காக நீங்கள் வைகுண்டத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தீர்களோ அது முடிந்து விட்டது. இன்னும் ஏன் தாமதிக்கிறீர்கள்? என்ன, என் இறைவனுக்கு என் ஞாபகம் வந்ததா? நான் நீங்காமல் வாழ்ந்திருந்த நாராயணனின் மார்பில் எட்டி உதைத்த அந்த பிருகுவுக்கு ஏற்ற தண்டனை கிடைத்ததா? நாராயண் நாராயண், உங்கள் நாராயணன் உங்களையே மறந்து ஆனந்த கடலில் நீந்துகிறார். அந்த பிருகுவை பற்றியே இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களேம்மா. இப்படி பேசலாமா பிரம்மபுத்திரா?
லட்சுமி நாராயணன் என்றும் ரமாரமணன் என்றும் உலகம் போற்றும் எனது பதி இந்த மகாலட்சுமியை மறப்பாரா? அம்மா, நீங்கள் நாராயணன் இதய மாளிகையிலேயே நிலைத்திருந்திருந்தால் இப்படி ஏற்பட்டிருக்காதே. தன் உரிமையை இழந்ததாக நினைத்து நீங்களே அவரை பிரிந்து ஒதுங்கி விட்டீர்கள். சந்தர்ப்ப விளைவால் பூமிக்கு வந்த பரந்தாமன் மனவேதனையுடன் சொல்ல வேண்டியிருக்கிறது. சௌந்தரிய தேவதையான பத்மாவதியை மணந்து சம்சாரம் நடத்துகிறார். என் சுவாமி என்னையே கைவிட்டு இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டாரா? என் இறைவா, அமைதியான இந்த இடத்தில் பிரியாத இருதயங்கள் காலத்தை மறந்து நாளெல்லாம் இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. பத்மாவதி, நீ வெளியிட்ட கருத்தினை நானும் மனப்பூர்வமாக ஏற்கிறேன். இன்றிலிருந்து நானும் என்னுடனே நீயுமாக ஆனந்த நிலையம் என்ற இந்த புனிதமான இடத்தில் காலமெல்லாம் இருந்துவிடப் போகிறோம். சுவாமி, ஏன் சுவாமி இப்படி பார்க்கிறீர்கள்? சுவாமி, என்னை புரியவில்லையா? நிரந்தரமாக இந்த இதய கமலத்தில் வாழும் உங்கள் லட்சுமி லட்சுமி, மகாலட்சுமி, லட்சுமி, நீ இங்கு ஏன் ஆச்சரியமாக இருக்கிறது? திருமால் இப்படி ஏகாந்தத்தில் இருக்கும்போது அந்த இன்ப ரசானுபவத்துக்கு எதிர்ப்பு இருக்காதென்று எண்ணுமோ? அதல்ல லட்சுமி, இதுவரையிலும் நான் யாரோ, ஏன் இப்படி வந்தேன், ஏன் இந்த மாற்றங்கள் எல்லாம் மறந்து போய் இருந்தது. இன்று புரிந்து விட்டது. நான் ஏன் காதலில் என்னை மறந்தேனோ அது சீராக நடந்து முடிந்தும் விட்டது. சுவாமி, சிறிது நேரம் பிரிந்ததால் என்னிடத்தில் இருந்த ஆசை இப்படி இடம் மாறி போய்விட்டதா? அருகில் இருந்தால் திருப்தி இல்லை என்று அன்பு நெஞ்சத்திலே பதிய வைத்துக் கொண்டு லட்சுமி என்று போற்றினீர்களே, அந்த வாழ்க்கை நாடகம்தானா? சுவாமி, இந்த மௌனம் என் கருத்தை உறுதிப்படுத்துகிறதா? உறவை துண்டுகிறதா? ஏன் இந்த அமைதி? கண்ணீரை சிந்துகிறேனே, என் வேதனைக்கு விடுவில்லையா? வெட்டி உதைத்தவருக்கே இறங்கினீர்களே. வைகுண்ட வாசியான நீங்கள் பூமிக்கு வந்ததும் கருணை. சாமி, சாமி, என் இறைவா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஏன் கல்லாகி விட்டீர்கள்? என்ன தவறுக்காக எனக்கு இந்த தண்டனை விதித்தீர்கள்? என் உறவு தங்களுக்கு கசந்து விட்டதோ? என் அன்பு உங்களுக்கு வெறுத்து விட்டதோ? அக்னி சாட்டாக நீங்கள் எதற்கு கஷ்டத்திலும் சுகத்திலும் பிரியாமல் இருப்பேன் என்று உறுதிமொழி தந்தீர்களே, என்ன ஆயிற்று உங்கள் பேச்சு? பத்மாவதி, இன்றிலிருந்து நானும் என்னுடனே நீயும் ஆனந்த நிலையம் என்று இந்த பவித்திரமான இடத்தில் சந்தோஷமாக இருப்போம் என்றீர்களே, அதுதானா கல்லாக இங்கே கடினமாக நிற்கிறீர்கள்? மகாலட்சுமி, என் இறைவனை உன் தலைவனாக ஏற்கிறேன். நான் என் உறவையே விட்டுக் கொடுக்கிறேன். இனி என்றும் குறிக்கிடவே மாட்டேன். என் மேல் உள்ள ஆத்திரத்தில் நீ உன் கணவருக்கு இந்த தண்டனை விதிக்கலாமா? மகாலட்சுமி, என்னை கல்லாக்கி விடு. என் சுவாமிக்கு உயிரை கொடுத்து விடு, உயிரை கொடுத்து விடு. பத்மாவதி, என்ன பேசிவிட்டாய்? என் பதியை இந்த நிலைமையில் பார்க்க விரும்புவேனா? பதியை தெய்வம் என்று நம்பியிருக்கும் எந்த ஒரு பெண் தான் தன் பதியை செவிப்பாள்.
இல்லை, என்னை நம்பு. சத்தியமாக இந்த மாற்றத்துக்கு காரணம் நான் அல்ல. இந்த கண்ணீர் கதையை அவர்தான், அந்த ஜெகநாதன் தான் நடத்துகிறார். போய் அவரையே கேட்டுவிடு. சுவாமி, என் இறைவா, உங்களைத்தான். நான் உங்கள் மனைவி பத்மாவதி கேட்டுக்கொள்கிறேன். அன்பு கூர்ந்து ஒரு முறை, ஒரே ஒரு முறை பத்மாவதி என்று கூப்பிட மாட்டீர்களா? நான் இங்கு பேசுவது உங்களை தொடவில்லையோ? நீங்கள் இப்படி மௌனமாக இருந்து விட்டால் என் விதி என்று நம்பி உங்களை விட்டு விடுவேனா? இல்லை இல்லை, உங்கள் பாதமலரடியில் பிணமாக கிடப்பால் இந்த பத்மாவதி. அப்படி ஒரு காட்சியை நீங்கள் விரும்பினால் பாருங்கள். சுவாமி, 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 பத்மாவதி, பத்மாவதி, ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? எனக்கு உன்னுடைய சங்கடமான நிலைமைதான். வேதனையை பங்கிட்டுக் கொள்ள வேண்டியதா? அமைதியாக இனிமேல் நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டும். என் பேசி கேளமா? இல்லை, என் சுவாமி மீண்டும் வீட்டுக்கு வராதிருந்தால் நான் வாழ மாட்டேன். பத்மாவதி மகளே, தவறான முடிவுக்கு வந்து விடாது. நாராயணன் வைகுண்டத்திலிருந்து வந்தது உனக்காக. எந்த ஒரு ஏமாற்றத்தின் பின்விளைவும் நன்மையாகவே முடியும். அது மட்டும் இல்லை அம்மா, கலியுகத்திலே கொடிய கட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று வரும் பக்தர்களின் குறை நீக்க நாராயணன் இந்த ரூபத்தில் இருக்கிறார். மகாலட்சுமி, பத்மாவதி, ஸ்ரீனிவாசன் வேங்கடத்தில் கோயில் கொண்டு நம்பினவருக்கு நலம் வழங்க கண்கண்ட தெய்வமானது போல அவருக்கு மாலையிட்ட நீங்களும் அவன் அருளாட்சிக்கு துணை இருப்பதுதான் சிறப்பு. இறைவனே உன் கருணை பக்தர்தனை காத்திட வைகுந்தம் தனை விட்டு வையகம் வந்தார். வரலக்ஷ்மி நவநிதி அருளும் தேவி கரவீரபுரம் தன்னில் சிலையாக காட்சி தந்தார். ஸ்ரீபாத சேவைக்கு மகிழ்ந்து பத்மாவதியும் அலர்மேலும் அங்காபுரியில் தனியாகினார். வரம் பெற்ற பகுளையும் பூமாலை தானாகி தன் மகனின் பொன்னுடலில் அன்னை அணியாகினார். திருமலையை வைகுந்தமாய் காட்டி வரும் பக்தர்களின் வேண்டுதலை கேட்டு அடியார்கள் துயர் தீர்த்து அருள் கூட்டி வாழ வைக்கிறாய் ஸ்ரீனிவாசா தேவா. பிரபுவே பாலாஜி திருப்பதி மலையில் இருக்குமென் தேவா வருவாய் பாப
விநாச ஐயா. ஜய ஜய ஜெகநாதா ஜய கோவிந்தா, அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. அஞ்சனாத்ரிவாசா ஆனந்தாத்ரிவாசா, வருவாய் பாப விநாசா ஐயா. ஜய ஜய ஜெகநாதா ஜய கோவிந்தா, அமுதனின் திருநாமம் உரைப்பேனையா. ஸ்ரீவாசா கருடாத்ரிவாசா பாலாஜி பாலாஜி. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, நம்பின பேருக்கு உறவும் நீயே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, நம்பின பேருக்கு உறவும் நீயே. கோல விழிகள் காட்டிடும் வழிகள், காக்கும் வேங்கடமலைகள். காட்டிடும் வழிகள், காக்கும் வேங்கடமலைகள். பாலாஜி, வெங்கடேஸ்வரா, தருணம் பார்த்து தடுத்தாட்கொண்டாயே பிரபு. இந்த தாசனின் குரல் உனக்கு கேட்டு காட்சி தந்தாயா? நான் பிறந்த பயன் பெற்றேன். பாபாஜி, அவசரப்பட்டு என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? உன்னை தரிசிக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் வாழ்வது யாருக்காக? நம்பினார் கெடுவதில்லை அல்லவா? இதை நீங்கள் மறக்கலாமா? பிரபு, பாலாஜி, இந்த ஆனந்தம் எனக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இருக்கும் பாபாஜி, நீங்கள் அழைத்தாலும் நினைத்தாலும் பக்கத்தில் இருப்பேன். இது தொடரும். பிரபு, ஸ்ரீனிவாசா, எத்தனை கருணை உள்ளமப்பா உனக்கு. சுவாமி, விஷயம் தெரியுமோ? என்னையா சொல்லும். பாபாஜிக்கு ஸ்ரீனிவாசன் பிரத்யட்சமானாராம். ஆவார் ஆவார். சதா காலமும் அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற என்ன போல பக்தருக்கு பிரத்யட்சமாகாத ஸ்ரீனிவாசன் அந்த தாடி பயலுக்கு மட்டும் பிரத்யட்சமாயிடுறாரோ? போய் வேலை பாருமையா. நிஜமாகவே சுவாமி, பாலாஜி அவரோடு பகடை கூட ஆடினாராம். நன்னா இருக்கு கட்டுக்கதை. ஆஹா ஆஹா, ரொம்ப நன்னா இருக்கு. கேட்டேடா, பாலாஜி வந்து இந்த பாபாஜியோட பகடை ஆடுறாரா? என்ன பாபாஜி, ஒவ்வொரு ஆட்டத்திலும் நீங்கள் தோற்று விடுகிறீர்கள். நானா? இல்லை சுவாமி, ஜெயித்திருக்கிறேனே. எதை? உன்னை, உன் அன்பை, உன் தோழமையை, உன் பாசத்தை. சரி, இந்த ஆட்டத்தையாவது கவனம் வைத்து ஆடுங்கள். நீ ஆட்டி வைக்க நான் ஆடாமல் இருக்க முடியுமா பிரபு? ஓஹோ, ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா, பழம் பழம்தான். உன் இஷ்டப்படி ஜெயித்து விட்டேன். ஏதாவது கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஜெயம் என்றால் கொடுக்க வேண்டியதுதான். அப்படியானால் கொடு. குழந்தை மாதிரி கையை நீட்டினால் எதை கொடுப்பது பாபாஜி?
விரும்பியதை கேளுங்கள். கொடுக்க வேண்டியவன் நீதான், நீயே சொல். ஐஸ்வர்யமா? உன் திருநாமத்தை சொல்வதையே ஐஸ்வர்யமாக எண்ணுபவனுக்கு வேறு ஐஸ்வர்யம் எதற்கு சுவாமி? பதவியா? பதவியா? இன்றோ நாளையோ சாகப் போகும் இந்த தேகத்துக்கு பதவியால் என்ன பயன் பாலாஜி? சரி, எனக்கு தெரியவில்லை, நீங்களே கேளுங்கள். கேட்டு விடுவேன். நீ தர வேண்டும். தருகிறேன். இல்லை என்று சொல்லக்கூடாது. நான் உன்னை மறந்து விட்டால் நீ என்னை மறந்துவிடக் கூடாது. என்ன பாபாஜி, உங்களுக்கு தன்னம்பிக்கையே இல்லையா? வயோதிகன், உடல்நிலை சரியில்லை. காலப்போக்கில் தளர்ச்சியிலே உன்னை மறந்தால் காப்பாற்றுவாயா? சம்மதிக்கிறேன். நீங்கள் சொன்னபடி நடக்க. என்னப்பா, என்ன இதெல்லாம்? எழுந்திருங்கள். என்ன வேண்டும் சொல்லுங்கள். சுவாமி, என்னப்பா, என்ன விஷயம்? சுவாமி, தாங்கள் பாலாஜியின் அந்தரங்க பக்தர். அந்த பிரபுவை தாங்கள் நேரில் பார்த்தீர்களாமே? உம்மை வணங்கினால் எமக்கு நல்ல கதி கிடைக்கும். நானும் உங்களைப் போலவே பாலாஜியின் பக்தன். பக்தியுடன் அடியார்கள் கோவிந்தா என்று கூப்பிட்டால் ஓடி வருவான் இந்த பிரபு. சுவாமி, பாபாஜி என்ற பக்தர் எங்கே இருக்கிறார்? எதற்கப்பா? அவரை தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். சுவாமி தரிசனம் பண்ணியா சொல்லியோ? சுவாமி, பக்தரை தரிசனம் செய்தால் கடவுளை தரிசனம் செய்த புண்ணியம் வரும் என்பார்கள் பெரியோர். இவாளும் பெரிய பக்தர் தான். முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. தாடி வைத்தவர்கள் எல்லாம் ரிஷிகள் அல்ல, வேஷமிட்டவர்கள் எல்லாம் பக்தர்கள் அல்ல. விவாதம் எதற்கு? வாருங்கள். கேட்டா பாபாஜி நாளுக்கு நாள் மேல போயிட்டு இருக்கார். நாம என்னடானா கீழே போயிட்டு இருக்கோம். பாபாஜி பிரபு, பாலாஜி, பாலாஜி, 3 நாளாகிறதப்பா உன்னை பார்த்து. அழைத்தால் வருவேன் என்று வாக்கு கொடுத்து இந்த கிழவனை ஏமாற்றலாமா? பிரபு, பாலாஜி, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா. பாபாஜி, வந்து விட்டாயாப்பா? ஸ்ரீனிவாசா, இந்த தாசனின் குரல் கேட்டதா? தாசன் குரல் கேட்டும் வருவேன், கேட்கவும் வருவேன். பாபாஜி, எனக்கு தூக்கம் வருகிறது. ஒரு தாலாட்டு பாடினால் அதை கேட்டுக்கொண்டே தூங்கி விடுவேன். தாலாட்டா? நான் தாலாட்டி நீ தூங்குவதா? எத்தனை பிறவியின் புண்ணியமப்பா எனக்கு. ஆகட்டுமப்பா, ஆடுகிறேன். உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச, மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே. உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேச, ஏழுமலை வாசா.
ராமனுக்கு கௌசல்யா தாலாட்டினாளன்று அனுசூயை ஊஞ்சலிட்டால் அந்த நினைவாயின்று ராமனுக்கு கௌசல்யா தாலாட்டினாளன்று அனுசூயை ஊஞ்சலிட்டால் அந்த நினைவாயின்று எந்தன் பிரபு கண் வளர முத்து மஞ்சம் ஏதுமில்லை எந்தன் பிரபு கண் வளர முத்து மஞ்சம் ஏதுமில்லை ஏழை நான் இருந்தாலும் என் மனதில் ஏழ்மை இல்லை உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேசா மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவேங்கடேசா ஏழுமலை வாசா இரவாக இருக்க விடு விடிந்தால் நீ போய் விடுவாய் என்றென்று முன்னுறவு இருக்கட்டும் தொடர்பு இரவாக இருக்க விடு விடிந்தால் நீ போய் விடுவாய் என்றென்று முன்னுறவு இருக்கட்டும் தொடர்பு பக்தி அறிந்தவனல்ல முக்தியும் பெரிதல்ல பக்தி அறிந்தவனல்ல முக்தியும் பெரிதல்ல கூட்டுக்குள் என் இறைவன் இல்லை என்றால் நான் இல்லை உறக்கமா பரமாத்மா திருவெங்கடேச மனமென்ற மலரணையை உனக்காக விரித்தேனே உறக்கமா பரமாத்மா திருவெங்கடேச ஏழுமலை வாசா திருவெங்கடேச ஏழுமலை வாசா कौसल्यादु प्रजारामपूर्वासंध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यम् दैवमान्निकम् कौसल्यादु प्रजारामपूर्वासंध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूला कर्तव्यम् दैवमान्निकम् उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वजा उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यम् मङ्गलम् कुरु उत्तिष्ठ சுவாமி கழுத்துல ரத்னகாரம் இல்ல. ஆமா, சுவாமி கழுத்துல ரத்னகாரம் இல்ல. எனக்கு தெரியும் இது யாரு வேலைன்னு. பக்தன் மாதிரி பகல் வேஷம் போட்டு திரியறானே, அந்த பாபாஜியோட வேலைதான் இது. ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா, ஸ்ரீனிவாசா,
சீனிவாசா! அதோ ஓடுறான் திருட்டு பக்தன். ஓடி போய் பிடிங்கோ. விடாதீங்க, பிடிங்கோ. பாத்தியாளா, நான் சொன்னபடியே செய்திருக்கான். ஏயா உனக்கு இந்த திருட்டு புத்தி? ஐயோ, நான் திருடனில்லை, நான் திருடவில்லை. நடந்ததை சொல்லுகிறேன். ராத்திரி ஸ்ரீனிவாசன் என் ஆசிரமத்துக்கு வந்து தூங்கினார். அந்த இடத்தில் இது விழுந்திருக்கிறது. அதை கொடுக்கத்தான். சீனிவாசன் உங்க ஆசிரமத்துக்கு வந்து தூங்கினாரா? நகைய மறந்துட்டு போயிட்டாரா? ஏன் கதை விடுறீர்? நான் நடந்ததைத்தான் சொன்னேன். நான் திருடனில்லை. சுவாமி கழுத்தில் இருந்த ரத்னஹாரம் இவர் கைக்கு எப்படி வந்திருக்க முடியும்? இதை பாலாஜி தான் மறந்து போட்டு விட்டார். என் பேச்சை நம்புங்கள். பாலாஜி இவர் சிநேகிதர். ஆசிரமத்துக்கு வந்தார், மறந்தாராம், போனாராம். ஆம் சுவாமி, பாலாஜி என் ஆசிரமத்துக்கு சத்தியமாக வந்திருந்தார். என்னை போன்ற அந்தரங்க பக்தனுக்கு தரிசனம் தராதவர் இந்த தாடி வைத்தவருக்கு தருவாரா? பொய் சொல்லி நாடகம் ஆடுகிறார் இந்த திருடன். ஐயோ, வேண்டாம் சுவாமி, வேண்டாம். அநியாயமாக சொல்லாதீர்கள். செத்தாலும் பொய் சொல்ல மாட்டான் இந்த ஹாத்திராம் பாபாஜி. ஹாத்திராமா? யார் வைத்த பெயர் ஐயா? என் தாய் தந்தையர். யானை போல் பலசாலியாய் இருக்கட்டும் என்று ஹாத்திராம் என்று பெயர் வைத்தார்கள். யானை போல் பலசாலி? மகாபிரபு, ஒரு யானை தின்னும் அளவுக்கு கரும்பை ஒரு இடத்தில் குவித்து வைத்து இவரை அங்கே தள்ளுங்கள். அதை தின்னச் சொல்லுங்கள். இந்த ஹாத்திராம் நிஜமாகவே பக்தனாய் இருந்தால், பாலாஜீவன் ஆசிரமத்துக்கு வந்தது சத்தியமாயிருந்தால், அந்த கடவுளே கை கொடுக்க ஓடி வந்து இந்த பக்தனை காக்கட்டும். இல்லாவிட்டால் இவன் ஒரு கவர தாது என்று அறிந்து மகாராஜாவே தண்டியுங்கள். சரி, நடக்கட்டும் பரீட்சை. சிறுவந்துருவன் தவத்தை மெச்சி வரம் தந்தவனே நாராயணா. துயரின் எல்லை கண்ட அஜமிளனை கரை சேர்த்தவனே ஸ்ரீஹரி. சிறுவிரலில் மலை தாங்கி கோப கோபியர் தன்னை காத்தனையே கருணாகர கோபாலா. முறையிட்ட திரௌபதியின் மானமும் காத்தவனே கிருஷ்ணா. ஹரி அச்சுதா அனந்தா. கஜேந்திரனை காத்தனையே ஆதிமூலா. என்னை நீ அபவாதமில்லாமல் முரஹரி காத்திடு. ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா. லக்ஷ்மீஷா லக்ஷ்மீஷா லக்ஷ்மீஷா. வெங்கடேஷா. பாலாஜி 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 பாலாஜி.
சுவாமி சுவாமி என்னாச்சு? பாபாஜி, யானை, கரும்பு. மகாத்மா, பாபாஜி, பாபாஜி, எழுந்திருங்கள் பாபாஜி, எழுந்திருங்கள் பாபாஜி. நீங்கள் நிஜமாகவே மகாத்மா, சத்திய சந்தர். நான் வேதம் படித்தும் விவேகம் இல்லாமல் இருந்தேன். பக்குவமாகாத இந்த பிராமணனை மன்னித்து விடுங்கள். நிஜமான பக்தர் நீங்கள் தான். இந்த பாவியை மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். என்ன ஆயிற்று பட்டர் சுவாமிகளே? யானை ஒன்று வந்து கரும்பெல்லாம் தின்று விட்டது சுவாமி. ஆமாம் சுவாமி, நானும் பார்த்தேன். நானும் பார்த்தேன் சுவாமி. பிரபு, ஸ்ரீனிவாசா, பிரபு, பிரபு, இந்த பரிதாபத்துக்குரியவனை காப்பாற்ற யானையாக வந்து அருள் புரிந்தாயா? ஸ்ரீனிவாசா, அதிசயம் நிகழ வைத்து பக்தரை காப்பாற்றும் பரமதயாளன் என்பதை உலகத்துக்கு காட்டினாயா? பாபாஜி, பாலாஜி உங்கள் கண்கண்ட கடவுள். இந்த மூடர்களுக்கு அறிவு கண்களை திறந்த நீங்கள் தான் எங்கள் கண்கண்ட கடவுள். தயவு புரியுங்கள் பாபாஜி, பாபாஜி, தயவு புரியுங்கள் பாபாஜி. வாருங்கள் பாபாஜி, வாருங்கள். இன்றிலிருந்து இந்த ஆலய நிர்வாகத்தை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆஹா, நான் பாக்கியசாலி. ஸ்ரீனிவாசா, வெங்கடேசா, பாலாஜி,